சவுத் கொரியா பத்தி சில இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ். நம்ம ஊர்ல வந்து டிப்ஸ் குடுக்கணும்னா நம்ம யோசிப்போம். ஆஹா பக்கத்திலே நிக்கிறானே டிப்ஸ் வாங்காம போ மாட்டானோ அப்படின்னு. ஆனா சவுத் கொரியால வந்து நீங்க டிப்ஸ் குடுத்தீங்கன்னா அவரு உங்கள பாப்பாராம். என்ன நீங்க டிப்ஸ் எல்லாம் குடுக்குறீங்க அப்படின்னு அவங்க ஊர்ல வந்து இது வந்து வழக்கமே கிடையாதாம். சவுத் கொரியால நீங்க ஒரு பொண்ணையோ பையனையோ டேட் பண்ண அப்படின்னா முதல்ல உங்க பிளட் குரூப் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கப்புறம் MBTI அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ டெஸ்ட் இருக்காம். பர்சனாலிட்டி டெஸ்ட். அதுல வந்து நீங்க என்ன எல்லாம் ஓகேவா அப்படின்னு பார்த்து தான் உங்களுக்கு வந்து டேட்டே குடுப்பாங்களாம். ஓகே டேட் பண்ணலாம் அப்படின்னு. இல்லனா யூ ஆர் ரிஜெக்டட். சவுத் கொரியால லவ்வர்ஸ்களுக்கு ஒரே வரப்பிரசாதம் தான். ஏன்னா நம்ம ஊர்ல எல்லாம் தான் பிப்ரவரி 14 நாள் மட்டும் தான் அது வந்து லவ்வர்ஸ் டே. ஆனா அங்க வந்து மாசம் 14ஆம் தேதி ஜாலி டே தானா. நீங்க வந்து பேரா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு gift வாங்கி கொடுத்தே ஆகணுமா. அதுவும் சிங்கிள்ஸ் எல்லாம் வந்து பிளாக் Dress போட்டு ஜாலியா சுத்திட்டு இருப்பாங்களாம். சவுத் கொரியால 4th ஃப்ளோரே கிடையாதாம். 4 அப்படினா அவங்க ஊர்ல வந்து டெத் அப்படின்னு அர்த்தமா. அதனால வந்து 4க்கு பதிலா F அப்படின்னு தான் போட்டுருப்பாங்களாம் பில்டிங்ல எல்லாம். நீங்க சவுத் கொரியால விலை உயர்ந்த பொருளை எங்கயா விட்டுட்டு போனா கூட ஒரு பய அதை எடுக்க மாட்டானா. நம்ம வடக்குல இருந்து ஒரு யூடியூபர் வந்து ஒரு காபி ஷாப்ல லேப்டாப் அப்படியே போட்டு வேணும்னே போயிடுவாரு. போயிட்டு வந்து பார்த்தா அந்த லேப்டாப் எங்க எப்படி வச்சாரோ அது அப்படியே அங்க இருக்கும். சோ அந்த அளவுக்கு வந்து ஒரு சேஃபான ஊரா. இப்போதைக்கு வந்து அவ்வளவுதான். இன்னும் வேணும் அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. அன்னை பார்ட் 2 எடுத்துட்டு வரேன்.